ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான வீக்கெண்ட் ரெசிபி மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒரு மசாலா போட்டு அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பெரிய சீரகம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 3, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக ஒரு பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக தேவையில்லை, கொரகொரப்பாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கர் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன், பட் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இது கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 7-8 விசில் எடுத்தோடனே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது நல்லா நான் ட்ரை ஆக்க போகிறேன். அவ்வளோதான், இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். சூப்பரான நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி. இது நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.